எனக்கு உழவார பணி ரொம்ப பிடிக்குங்க. உழவார பணி நான் ஈரோடு ஈரோடில் இருக்கிறப்ப நாங்கள் ஈரோடில் இருந்தோம். குழந்தைங்கள்லாம் எல்லோரும் சேர்ந்து அங்கே விஜயமங்கலத்தில் சொக்கலிங்கம் ஐயான்னு ஒரு நல்லாசிரியர், அவர் தலைமையில் எல்லோரும் போவோம். 500 பேர் உழவார பணி ஒரு ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அன்னம் எல்லோரும் எடுத்துகிட்டு போய் எல்லாம் பரிமாறி இது பண்ணிவிட்டு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு கொடுமுடி நிறைய கோயில் அந்த பக்கம் ஈரோடு பக்கம் இருக்கிற பெரிய பெரிய கோயிலெலாம் உழவார பணி செஞ்சோம். அது ஒரு திருப்தியாகவும் ஒரு அமைதியையும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து சென்னை வந்த உடனே அந்த கோயில் இது இல்லையா, உடனே என்ன பண்ணோம், நான் எனக்கு கோவிலில் போய் அந்தந்த பணி செய்வேன். அந்த இது பண்ணிக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அங்கே ஒரு கோயிலில் துணி ஃபுல்லாக எனக்கு கொடுத்துருவாங்க. கொண்டாந்து வாஷ் பண்ணி எல்லாம் சுத்தப்படுத்தி இப்போ நல்லா இது போட்டு சோடா போட்டு துவைச்சி நல்லா கம்ஃபர்ட்லாம் போட்டு நல்லா காய வச்சு பாரம் வச்சு கொடுத்து விடுவேன். இப்படியே நான் ஒரு 12 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோவிலில் துணிகள் வந்துக்கிட்டு இருக்கோம், துவைச்சிட்டு போவோம். பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் அதே மாதிரி தான். ஆஞ்சநேயருக்கு தீர்த்தப்பொடிகள் செஞ்சு கொடுத்து ஒவ்வொரு தடவையும் தெரு நான் செஞ்சு கொடுத்து அந்த கைங்கரியத்தை செஞ்சுக்கிட்டு வரேன். இதெல்லாம் எதுக்கு கைங்கரியம் சொல்ல வந்தேன்னா, நான் முருகன் கோயிலுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவேன், எப்பயுமே அந்த வேலை வாங்கி நான் சுத்தம் பண்ணி கொடுப்பேன். முருகன்கிட்ட இருக்கிறதும் சரி, வெளியில் இருக்கிறதும் சரி, எனக்கு அந்த வேல் சுத்தம் பண்ணுறதுன்னா அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதனால் அந்த வேலை சுத்தம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இப்போயும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நான் பாட்டு பாட உட்காந்துக்குவேன். அதனுடைய இயல்பு கூட என்னை வேல்மாறல் படிக்க வச்சுருக்கலாம். அதனால் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு. இதை மாதிரி இருக்கிறப்ப கோயில் திருப்பணிகள், கோயிலில் விளக்கேற்றுறவங்க எல்லாமே கோயில் விளக்கேற்றுவாங்க, சுற்றி வருவாங்க, பேப்பரை அப்படி அப்படியே தூக்கி போடுவாங்க. அது அந்த ஒரு சுத்தத்தை நம்ம கோயில் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி நான் அந்த திருப்பணியை செஞ்சுட்டு பாட உட்காந்துக்குவேன். இதுதான் என்னுடைய உழவார பணியோட இது. நான் சாமிகிட்ட கூட கேட்பேன் சமயத்தில், இறைவா நீ எனக்கு இது அடுத்த பிறவி கொடுத்துடாத, அடுத்த பிறவி உன்னுடைய பரம உலோகத்தில் எனக்கு ஒரு வண்ணா வேலையாக கொடு, நான் உன் துணியை துவைச்சி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லி அடிக்கடி நான் கிண்டல் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் கூட சொல்லுவேன், நான் போன ஜென்மம் இந்த ஜென்மத்தில் வண்ணாட்டியாக பிறந்திருக்கணும் நான் கூட நினைப்பேன். போன ஜென்மத்தில் வண்ணாட்டியாக பிறந்திருந்தேன்னு நினச்சேன்னா இந்த ஜென்மத்துலேயும் அந்த சேவை செய்கிறேன். அடுத்த லோகத்துலேயும் போகிறப்ப இறைவனுக்கு அந்த சேவை செஞ்சு அவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தாவே போதும்னு என்னுடைய ஆசை. என்னுடைய கர்மாக்கள் எப்படி நடக்குதுன்னு தெரியல. இது இறைவனுடைய சங்கல்பம்.